நீங்க கோவப்படுறதுல தப்பு இல்ல. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா அசிங்கமா இல்ல? சை, என்ன கொடுமடா கன்றாவி. இந்த குடும்பத்துல போய் என் பொண்ணை கொடுத்தேன் பாரு. என்னதான் என் செருப்பாலே அடிக்கணும். உங்க எல்லாரையும் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஹலோ ராஜசேகர், வார்த்தையை யோசிச்சு பேசுங்க. இது மகாலட்சுமி வீடு, உங்களோட போலீஸ் ஸ்டேஷன்லாம் கிடையாது. சரியாதான் சொல்லுதீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல யாரும் இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணது கிடையாது. கருவை கலைக்கிறது, பொண்டாட்டியை பிரிக்கிறது, இந்த மாதிரி சூழ்ச்சி எல்லாம் பண்ண மாட்டாங்க. மகாலட்சுமி வீட்டுல தான் பண்ணுவாங்க. நீங்க சொல்லுது சரிதான். இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, மகாலட்சுமி வீடு. இன்னொரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் தப்பாயிடும். என்ன தப்பாயிரும்? எம்மா, நீ எல்லாம் தப்ப பத்தி பேசப்படாதுமா. நீங்க பண்ணதெல்லாம் தப்பு, பிராடு, மல்ல மாறித்தனம். நீங்க தப்ப பத்தி சொல்லுதீங்க. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன குரல் நீளுது? மிரட்டுதியா, பயம் காட்டுதியா? தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. இதே என் ஏரியாவை இருந்துட்டுன்னு வச்சுக்க, உன்னை கூப்பிட்டு உள்ள வச்சு சட்டியோட உட்கார வச்சிருப்பேன். உன் பொஞ்சாதையும் குழந்தையாலும் கேவலமான வேலை செஞ்சிருக்காளுவோ. இதுல உனக்கு ரோசம் வேற. 4 அடி தள்ளி அங்கேயே நிக்கணும். நான் செம்ம கோவத்துல வந்திருக்கேன். உன் முன்னால வந்தேன், அப்புறம் போல. ஹலோ, இன்ஸ்பெக்டர் வேலைய உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் வேண்டாம். அப்ப நீங்க பண்ணது வேலை சரியா? ஏம்மா, நீ 2 பிள்ளைய பெற்றிருக்கல்ல, உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து நீ பண்ணது வேலை சரியா இருக்கா? எதுக்கு அப்படி பண்ண? வாரிசு வந்துடக்கூடாது, சொத்து போயிடக்கூடாதுன்னு தானே காசுக்காண்டி தானே எல்லாத்தையும் பண்ணுதீங்க. இல்ல வேற வேலை எதுவும் பண்ணுதீங்களா? என்னடா பேசுற? என்ன பேசுற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏய், நான் சரியாதாம்டி பேசுதேன். நான் எப்பவும் சரியாதாம்டி பேசுவேன். மானம், வெக்கம், சூடு, சொரணை இருந்திருந்தா நாங்க தான் குழந்தையை கலைக்க நினைச்சோம். இவன் எங்களை தப்பா பேசுதான்னு வெளியே வந்து சொல்லு. சொல்லுதியா? இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? மான மரியாதை பத்தி எல்லாம் நீ பேசப்படாது. பேசாட்டு இருக்கணும். முந்தி தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. தப்பு நடந்து போச்சு. ஆனா கடவுள் புண்ணியத்துல பெருசா எதுவும் நடக்கல. என்னங்க பேசுறீங்க? தப்பு நடந்து போச்சு. கடவுள் புண்ணியத்துல தப்பா நடக்கலன்னா இந்த தப்பை இனிமே செய்ய மாட்டாங்களா? ஒவ்வொரு முறையும் கடவுள் வந்து காப்பாத்த வரா? இந்த குடும்பத்துக்கு நீங்க தானே தலைவர். நீங்க இதுக்காண்டி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இவ்வளவு நடந்திருக்கு, எந்த ஆக்ஷனும் யார் மேலயும் எடுக்கல. இன்னும் உங்க தம்பி பொஞ்சாதிய வீட்லயே வச்சிருக்கீங்க. பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? எனக்கு ஏன் மாவ முக்கியம், மாவ வயத்துல இருக்கிற குழந்தை முக்கியம். நீங்க பேசுறது எல்லாம் சரிதான், அதுல ஒரு தப்பும் இல்ல. நீங்க தப்பாவும் பேச மாட்டீங்க. சில ஜென்மங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, சீதா இங்க இருக்கிறது நல்லது இல்ல. அவளை இப்பவே உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. சீதாவை விட்டுட்டு ராமும் இருக்க மாட்டான். ட்ரைனிங் முடிச்சிட்டு ராம் நேரா வீட்டுக்கு தான் வருவான். ஏன் யோசிக்கிறீங்க? நான் சொல்றது உங்களோட சேஃப்டிக்கு தான். அண்ணே, இந்த மாதிரி தப்பு தப்பா பேச வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு. தப்பா பேச மட்டும்தான் மகா எனக்கு தெரியும், தப்பாலாம் பண்ண தெரியாது. என்னடா தூண்டி விடுறியா அவரை? அவர் இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு போயிடுவாரு. நீ இங்க தானே இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பண்ணுவ? கொலை பண்ணுவியா? நீங்க எல்லாரும் கருவுல இருக்கிற குழந்தைய கொலை பண்ண நினைச்சவங்க தானே. அந்த கன்றாவைய பாக்குறதுக்கு செத்து போறதே நல்லது. அண்ணே, இதுக்கு மேல மரியாதை இருக்காது உனக்கு, பேசாம போயிடு. அப்ப இவ்வளவு நாளா மரியாதை கொடுத்தீங்களா? அப்படிதானே? நடத்துங்க நடத்துங்க. ஐயா பிசினஸ் மேக்னெட், நீங்கெல்லாம் பெரிய இடம். இந்த மாதிரி இடத்துல என் பொண்ணை கொடுத்ததுக்கு என்னையே நான் அசிங்கமா நினைக்கேன். மாப்பிள்ள ஒரு ஆளுக்காண்டி உங்க எல்லாரையும் நான் உயிரோட விட்டுட்டு போறேன். சொல்லிட்டேன் பாத்துக்க. என் மவளை கூட்டிட்டு போறேன். எவனாவது அந்த பக்கமா வந்தீங்க,
அவனை தோலை உரிச்சு காலை சுட்டு போடுவோம் பாத்துக்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். கண்டவெல்லாம் பேசிட்டு போறா, நானும் அதை கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க ஒரு ஆள் தான் காரணம். சீதா, நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். அப்பா, நீ ஏதோ சீதா கிட்ட சொல்லிட்டு இருந்தியே, என்ன சொன்ன? இல்லங்க, நேத்துல இருந்து சீதா எதுவும் சாப்பிடல. அதான் சாப்பாடு எடுத்துட்டு போதும். வரேன். இந்த வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் போதும். 2 பேரும் கிளம்புங்க. எங்கங்க போறோம்? உன் அப்பா வீட்டுக்கு இல்ல, என் அப்பா வீட்டுக்கு. அறிவு கட்டத்தனமா இருக்க? கொஞ்சமாட்டு புத்தி இருக்கா இல்லையா? சீதாவை இந்த பாடுபடுத்திருக்காங்க, அவ தாங்கிட்டு இருந்திருக்கா. வயித்துல வளர்ந்த ஒரு குழந்தைய அடுத்த நிமிஷமே அழிக்க பாக்காங்க. எங்க போனுன்னு கேட்டடக்க உடனே இதுக்கு மேலேயும் இங்க இருக்க சொல்லுதியா? சீதா, கிளம்பு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கப்படாது. அப்பா, பாஸ் வரேன்னு சொல்லிருக்காங்கப்பா. ஏன் உன் பாசு நம்ம வீட்டுக்குன்னு வரமாட்டாரோ? நீ அவருக்கு வேணும்னா அவரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. இல்ல அவருக்கு அவர் சித்தி தான் வேணும், அவர் சித்தப்பா தான் வேணும், அவர் அப்பா தான் வேணும், அவர் கீழ்த்தரமா என்ன கேவலப்பட்டாலும் எனக்கு இந்த குடும்பம் தான் வேணும்னாருன்னா இங்கேயே இருக்கட்டும். நீங்க பதிலுக்கு பதில் பேசாம உடனே கிளம்பி வாங்க. இல்லப்பா, நாம போயிட்டா பாஸ அவங்க ஏதாவது பேசி ஆத்திருவாங்கப்பா. ஆமாங்க, ராம் தம்பி கிட்ட இல்லாத பொல்லாததையும் சொல்லி சீதா மேல தப்பு இருக்கிற மாதிரி தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டுருவாங்க. அறிவு கட்டத்தனமா பேசுறீங்க. மாப்பிள்ளைக்கு கொஞ்சமாட்டும் அறிவு இருக்கணும்ல. இவ்வளவு பிரச்சனை நடக்கல. சீதா சொல்லுது உண்மையா இல்ல அவர் சொல்லுது உண்மையான்னு அவருக்கு தெரியாதா? அப்படி தெரியாத கூறு கட்டவன எதுக்கு கட்டிக்கிட்டு அழுவணும்? சீதா, இங்க பாரு, நீ பதிலுக்கு பதில் எதுவும் பேசப்படாது. நீ இனிமேட்டு இங்க இருந்தா உன் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடையாதுடி. ஹோட்டலுக்கு கூட்டு போய் தான் சாப்பாட்டுல விஷம் கலப்பாங்களா? நீ இருக்கல்ல, இங்கேயே இந்த வீட்லயே நீ குடிக்க காப்பியில கலப்பாங்க, சாப்பிடுற சாப்பாட்டுலயும் கலப்பாங்க, ஏன் குடிக்கிற தண்ணிலையும் கலப்பாங்க. ஒவ்வொன்றுத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பியா? பண்ணாடிங்க. எனக்கு வருத கோவத்துக்கு அவனை அப்படியே கொண்டுலாம் போல இருக்கு. 2 பேரும் முதல்ல கிளம்புங்க. அப்பா, நான் என்ன சொல்ல வரேன்? நீ எதுவும் சொல்லாதம்மா. எனக்கு எந்த வெங்காய வழக்கமும் வேண்டாம். 2 பேரும் வாங்க. என் கூட வரணும், இல்ல அடிச்சு எடுத்துட்டு போயிடும் சொல்லிட்டேன். போ, கடகடன்னு உன் துணிமணிலாம் எடுத்து வை. போ, முதல்ல இந்த வீட்டை விட்டு போகணும்டி. போங்க, கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. போமா. நல்லவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க. சை. சம்பந்தி, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. நான் வாக்கு தரேன், இனிமே எதுவும் தப்பு நடக்காது. உங்க மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு, அதனாலதான் இதோட விட்டுருக்கேன். இல்லனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். தயவு செஞ்சு தடுக்காதீங்க. ஆமா, கிளம்பு. ஐயோ, தையல்காரி வர வச்சுட்டா. சித்தி, தையக்காரி போகட்டும்னே. அப்பா எதுக்கு தடுக்கிறாரு? போய் தொலையட்டும்னு விடாம சும்மா பேசிட்டு இருக்காரு.
பேசாம இருங்க. ராமுக்கு நம்ம மேல டவுட் வரக்கூடாது. சித்தி நேரத்துக்கு போன்ல எல்லாத்தையும் சொல்லாமையா இருந்திருப்பா. ஒட்டு மொத்தத்தையும் சொல்லிருப்பா. கொஞ்சம் சேர்த்தும் சொல்லிருப்பா. தையக்காரி பெரிய ஃப்ராடு. அந்த வந்துட்டேன்ல. பாஸ் எங்க கிளம்பிட்டீங்க? கேக்குறேன்ல, எங்க கிளம்பிட்டீங்க? வேற எங்க போவோம்? எங்க வீட்டுக்கு தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் டேஞ்சர் தான். இங்க இருக்கிறவங்க யாரும் மனுஷங்களே இல்ல. நீங்க போங்க. சீதா எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? ராம், அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதா? சீதாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? மாப்பிள, உங்களுக்கு பொண்டாட்டி வேணும்னா எங்க வீட்டுக்கு வாங்க. இல்ல நீங்களும் வராதீங்க. சீதா என் பிள்ளையாவே வாழ்ந்துட்டு போறா. என்ன சரிதானே? ஏங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? தம்பி, இந்த வீட்ல பெரிய பெரிய தப்பெல்லாம் நடக்குது தம்பி. சீதா ரொம்ப பயந்து போயிருக்கா. எல்லாம் நான் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். எல்லாம் தெரிஞ்சிட்டு பிறகு ஏன் போறீங்கன்னு கேட்டா என்ன மாப்பிள அர்த்தம்? ஆ? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்கா? மாமா, எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் சீதா போகணும்னு தான் கேக்குறேன். முட்டாள் மாதிரி பேசாத. போகாம இங்க இருந்தா என்னடா ஆகும்? 2-3 நாள்ல நீ ட்ரைனிங் போயிடுவ. அதுக்கப்புறம் அவ தனியா தானே இருக்கணும். நான் கேக்குறது உங்களுக்கு புரியலையா? சீதா ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்னு கேக்குறேன். தப்பு பண்ணவங்க தானே வீட்டை விட்டு போகணும். சீதா என்ன தப்பு பண்ணா? தப்பு பண்ணாத சீதா ஏன் வீட்டை விட்டு போகணும்? யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள வீட்டை விட்டு அனுப்புவோம். இதோ நிக்கிறாங்களே அர்ச்சனா, அவங்களுக்கு என் பேர்ல இருக்கிற ஷேரை நான் எழுதி கொடுக்கல. அந்த கோவத்துல தான் இந்த குடும்ப வாரிசு, அது என் பொண்டாட்டி வயித்துல இருக்கிற கருவை அழிக்க பார்த்திருக்காங்க. இது சட்டப்படி எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? ராம், அர்ச்சனாக்கா எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணது கல்பனா. உனக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. யாரு சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல சித்தி. கல்பனாவுக்கு என்னோட குழந்தைய கொல்றதுல என்ன லாபம் இருக்கு? ஏன் குழந்தைய கொல்ற அளவுக்கு அவங்களுக்கு எனக்கு என்ன பகை இருக்கு? எதுவுமே இல்லையே. என்னால அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அதனால அவங்களுக்கு நஷ்டமும் இல்லை. ஆனா இவங்களுக்கு நஷ்டம். ஏன்னா என் ஷேரை நான் எழுதி கொடுக்கலன்னு கோவம். ராம், அர்ச்சனா உன் சித்தி. அப்படிலாம் தப்பா பேசாதடா. நான் தப்பா பேசல. நீங்க தான் தப்பா பேச வைக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும் சித்தப்பா. இது தெரிஞ்சிருந்தோம் எல்லாம் நடந்திருக்கு. கல்பனாவை எதுவும் பண்ணவே இல்லை. அப்படியே பத்திரமா அனுப்பி வச்சிட்டீங்கல்ல. உங்களுக்கு என் குழந்தைய விட கல்பனா தான் முக்கியம். அப்படிதானே? நீங்க பேசவே கூடாது. உங்களுக்கு அந்த அருகதையே இல்லை. ராம், நான் இத பண்ணிருப்பேன்னு நீ நம்புறியாடா? உங்களுக்கு இது சாதாரண விஷயம் எனக்கு தெரியும். இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் நீங்க பண்ணனவங்க. தேவையில்லாம என்ன பேச வைக்காதீங்க. நான் பேசினா ரொம்ப தப்பாயிடும். வேண்டாம், இதோட நிறுத்திக்கங்க. நீங்க இந்த வீட்டிலே இருக்க கூடாது.
அண்ணே இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? மரியாதையா வெளியே போயிருங்கன்னு அர்த்தம். நீங்க சொன்னா நாங்க போயிடணுமா? வீட்டை விட்டு போறதா இல்ல ஜெயிலுக்கு போறதான்னு நீங்களே முடிவெடுத்துக்கங்க. காலேஜுக்கு கூட்டிட்டு போய் சீதாவை கொலகாரன் கையில கொடுத்தவங்க தானே நீங்க 3 பேரும். அந்த கொலகாரன் யாரா வேணா இருக்கட்டும், அவனை கொலை பண்ண சொன்னது யாரு அதையெல்லாம் பத்தி பேச வேண்டான்னு நினைக்கிறேன். நீங்க 3 பேரும் மூச்சு விடாம எடுக்கணும், இல்ல கேஸை ரீஓபன் பண்ணி விட்டுருவேன். ராம், நான் பேசக்கூடாது, ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, பேசாம நிக்கணும். சித்தி, இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அர்ச்சனா சித்தி இந்த வீட்ல இருக்க கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா நானும் சீதாவும் இந்த வீட்ல இருக்க மாட்டோம். மாமா வீட்டுக்கு போவோம். செத்தாலும் நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். உங்களுக்கு பரவாயில்லையா? நீ எப்படியோ போடா நினைச்சா நீங்க எந்த முடிவும் எடுக்க வேணாம். இதே மாதிரி அமைதியாவே இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நானும் சீதாவும் இங்க இருக்கணுமா இல்ல போகணுமா? மாப்பிள அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம போலாம் வாங்க. பாஸ், அர்ச்சனா உங்க மகாச்சித்தியோட பார்ட்னர். அவங்களையெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. மகா, பட்டினி ஏதாவது ஒண்ணு சொல்லு. அவங்க வெயிட் பண்றாங்கல்ல. குழந்தை வேணானா சீதாவும் வேணான்னு தானே அர்த்தம். என் அக்கா மகா ராமு இன்னைக்கு தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கான். ஏய். பரவாயில்ல, ஐபிஎஸ் ஜாயின் பண்ண உடனே அவன் புத்தி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. வாழ்த்துக்கள். ஏய் ராம், கோவப்படாத, பேசிக்கலாம். அப்பா, எனக்கு உங்க மேலேயும் கோபம் இருக்கு. சீதா உங்க மருமகப்பா. உங்களுக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சதும் அவ எப்படி துடிச்சு போனா தெரியுமா? அவ வயித்துல உங்க மகனோட குழந்தை வளருது. நீங்களும் வீட்டுல தானே இருந்தீங்க. உங்களால ஒன்னும் பண்ண முடியல. உங்களால அவளை பாதுகாப்பா பாத்துக்க முடியல. தயவு செஞ்சு பேசாதீங்கப்பா. என்ன பேச வைக்காதீங்க. சித்தி, சீக்கிரம் சொல்லுங்க, என்ன முடிவெடுத்திருக்கீங்க? நாங்க இங்க இருக்கணுமா இல்ல போகணுமா? அர்ச்சனாக்கா, இனிமே உங்களுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க. அம்மா அம்மா நில்லுங்க நில்லுங்க அம்மா அம்மா. அழாதீங்க சித்தி. நீங்க 3 பேரும் வெளியே போங்க. போகும்போது அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு போங்க. வா. அக்கா, இது பாருங்க, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு.
ராம் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். இப்ப நாம மறுத்தா நிறைய பிரச்சனை வரும். நீங்க போற மாதிரி போங்க. நான் 4 நாள்ல ராம சமாதானப்படுத்தி உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். நிறைய விஷயம் வெளியில வரும்னு நீ எதை சொல்ற மகா? என்ன வரும்னு சொன்னாதானே நான் திரும்பி வர்றதா இல்ல அப்படியே அம்மா வீட்லயே இருந்துறதான்னு முடிவு பண்ணலாம். என்னக்கா எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? ஆ? நாம என்ன கொஞ்சம் நெஞ்ச தப்பா பண்ணிருக்கோம்? என்ன மகா, எப்பவுமே நான் என்னதுன்னு சொல்லுவேன். இப்ப மட்டும் நான் மண்ணு என்னையும் சேர்த்துக்கிற. நான் என்ன தப்பு பண்ண? ஆ? கல்பனா சீதாவுக்கு சாப்பாட்டுல மருந்து கலந்து கொடுத்தத நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லிருக்கணும்ல. நீ மைய மந்திரிச்சு வச்சத என்கிட்ட சொன்னியா? சொல்லல. அதே மாதிரிதான் நானும் சொல்லல. தப்பு பண்ணது எல்லாமே நீ மகா, நான் இல்ல. அக்கா, பிடிவாதம் பிடிச்சு தப்பு பண்ணாதீங்க. சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. இதோ பாரு மகா, ஒன்னு நல்லா கேட்டுக்கோ. ஒன்னு நாம 2 பேரும் இந்த வீட்ல இருக்கணும், இல்ல நாம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போகணும். நீ பண்ண எல்லா தப்பையும் நான் சொல்லிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன். பரவாயில்லையா?